வச்சுக்கலான்னு. இது இவ்வளோ தான் இங்கே கார்டனு. கொஞ்சம் ஒரு 3 ரோஸ் செடி தான் வச்சுருக்கோம். மித்ததெல்லாம் வச்சு ட்ரை பண்ணேன், பட் போன லாஸ்ட் இயர், பட் எதுவும் வரல. இருக்குது இது ரெட் கலரு, இது வந்து பிங்க்கு, இது வந்து வெல்வெட் ரெட். பண்ணுறதுக்கு அந்த வெட்டணும் அவ்வளோதான். அப்புறம் கிராஸை மோ பண்ணணும். ஸோ அது எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து கிடக்குது. இங்கெல்லாம் இந்த மிஷின் வச்சு தான் இப்படி அழகு வெட்டுவோம், நீட்டாக இருக்கிற. இது வீடுங்கேட்டி நாங்களே தான் எல்லாம் பண்ணணும். இப்போ மற்ற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் வர வச்சு லான் மோ பண்ணுவாங்க, செடியெல்லாம் வெட்டுவாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெட்டிட்டோம், நல்லா ட்ரிம் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரோஸ் செடியெல்லாம் நல்லா வளர்ந்து கிடக்குது, அதனால் நாங்கள் ட்ரிம் பண்ணுறோம். இப்படிதான் நாங்கள் கிராஸை மோ பண்ணுவோம் எங்கள் லானை. இது வந்து எலக்ட்ரிக் கிராஸ் லான் மோவர். இது ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறக்கு. இது இந்த மாதிரி கரண்ட்ல குத்திட்டா அவ்வளோதான், அது பாட்டுக்கு ஒர்க் ஆகும். இப்போ மோ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மோ பண்ண கிராஸ் எல்லாம் இதோ இதில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம ட்ராஷில் கொட்டினா அவ்வளோதான். இப்போ கொட்டியாச்சு கிராஸை ட்ராஷில். இப்போ இது சும்மா அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறக்கு, அதனால் நாங்களே யூஸ் பண்ணிக்குவோம். இது ரொம்ப ஈஸி தள்ளுறக்கு. இது அப்படியே பின்னாடி போய் பின்னாடி இருக்கிற கிராஸையும் நாங்கள் கட்ட போகிறோம். இப்போ இதுதான் பின்னாடி இருக்கிற கார்டன் ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பீச் ட்ரீ இருக்குது நடுவில். இப்போ இங்கே நான் சும்மா இப்போ நான் இங்கே புதினா போட்டிருக்கேன். இது நல்லா வளர்ந்துருக்குது, ப்ளஸ் வீட்ஸும் வளர்ந்துருக்குது, அதெல்லாம் எடுக்கணும். இது வந்து கற்பூரவல்லி பிளான்ட்டு, இது நல்லா வந்திருக்குது. இதெல்லாம் வீட்ஸு. நான் போன வருஷம் ஆக்சுவலாக இங்கே நிறையா போட்டேன், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம், பட் நல்லா சரியாக வரல. அதனால் இந்த வருஷம் நான் எதுவும் போடல. இது வந்து அலிவரோ பிளான்ட்டு. இங்கே இது வேணால் மிளகாய் செடி, இது வேணால் நல்லா வந்திருக்குது. ப்ளஸ் இங்கே புதினா, இதுவும் மிளகாய் செடி. நான் இங்கே வந்து மேங்கோ சீட்ஸ் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக புதினா சும்மா வச்சுருந்தா நல்லா படர்ந்து வந்திருக்குது. ஸோ அவ்வளோதான். ப்ளஸ் அப்போ இது வந்து கிரேப்ஸ் செடி. ஆக்சுவலாக கிரேப்ஸ் வரும், க்ரீன் கிரேப்ஸ் வரும். சரி, அவ்வளோதான் இங்கே பின்னாடி. இப்போ இங்கே பின்னாடி கிராஸை மோ பண்ணுறோம். ரொம்ப கிராஸ் வளர்ந்துருக்கு, பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நாங்கள் இங்கே மூவ் பண்ணியிருக்கோம், இங்கே மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கிராஸ் மூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வீட்ஸ் எல்லாம் நான் இப்போ எடுக்குவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் கிராஸ் மூவ் பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ இந்த கிராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து வருது. பக்கத்து அவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வருது. ஸோ நான் சும்மா இப்படி பிடுங்கி வெட்டுருவேன் அப்பப்போ. இந்த எப்படியும் மாதம் ஒருக்கா நான் இதை பிடுங்கணும். இந்த மாதிரி இந்த வீட்ஸை சும்மா இப்படி கையில் எடுத்தாலே வந்துடலாம். இப்படி இந்த வேரோடு எடுக்கணும். ஸோ அதனால் இப்படி தோண்டினோம்னா இது ரூட்டோட வந்துடுது. அவ்வளோதான், ஈஸி தான். பட் ஆனால் 1 மணி நேரம் ஆகிடும் இல்லை எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. வீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எடுத்தாச்சு வீட்ஸை. இப்போ பார்க்குறக்கே அழகாக இருக்குது கார்டனு. நாங்கள் இப்படி தான் எங்கள் கார்டனை மெயின்டைன் பண்ணுவோம், முன்னாடியும் பின்னாடியும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் என்னென்னு சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.